வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. எல்லாம் வல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இந்த திருப்பாவை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்று 3வது நாள் பாசுரம். பொங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, உத்தமன் நாமாவை சொல்லுங்கள். பார்க்கடலிலே படுத்தவன் தான் ஓங்கி உலகத்தை அளந்தான். மகாபலி சக்கரவர்த்தி உலகமே தன்னுது என்று உலகத்தை ஆட்படுத்தி கொண்டு விட்டான். தன் தாத்தாவான பிரகலாத ஆழ்வாரிடத்திலே போனான். நான் உலகத்தையே ஜெயித்து விட்டேன். அந்த மகாவிஷ்ணுவை விட பெரியவன் நான். காத பொத்திண்டர், நம்ம அப்பா குணம் இவன்கிட்ட இருக்கேன். சபித்தர், உன் ஐஸ்வர்யம் முழுவதும் அந்த மகாவிஷ்ணுவால் கவரப்படும் என்று. ஏன் சொன்னார்? அவன் அந்த ஐஸ்வர்யத்திலே பிரேமையாக இருக்கிறான். அதை பிடுங்கியாகிவிட்டால் நாராயண பக்தி வந்துவிடும். பார்த்தீர்களா? இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், நாம் சம்பாதிக்கின்ற ஐஸ்வர்யம் நன்மார்க்கத்திற்கு செலவழித்தால் தான் நாம் நிம்மதியாக இருப்போம். இன்றைக்கி நிம்மதி வேண்டும் நிம்மதி வேண்டும் என்கிறார்களே. நம்மை விட சம்பாதித்தவன் மகாபலி, உலகத்தையே ஜெயித்தவன். அவன் என்ன பண்ணான்? யாகம் பண்ணான். இன்னும் பதவி அடையணும், இந்திர பதவி. அவனுக்கு ஒரு புள்ள நமிச்சி காமத்தில் இருந்தவன். அந்த யாகம் செய்கிறான். இந்திரன் போய் கண்ணிலே நீர் வெடித்தான். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடின்னு பார்த்தோமே. தேவேந்திரன் போய் கண்ணீர் விட்டான். நெட்டையாக இருந்த பெருமாள் குட்டையாக போயிட்டார். யாஜகம் பண்ண வந்துட்டார். பிராமணன் யாஜகம் பண்ணலாம் என்று இருக்கிறது. எதற்கு பண்ணணும்? இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு. அதுதான் இந்த காலத்தில் எல்லாருமே யாச்சகம் பண்ணுறோம். உத்தியோகத்துக்கு போகிறதே அதுதான். உத்தியோகத்துக்கு போகிறதே இன்னொருத்தனை அண்டி பிக்ஷை கேட்குறோம். நான் இந்த வேலை செய்கிறேன், எனக்கு ஏதாவது கொடு என்று. உனக்கு தகுந்த வேலை செய்து தருகிறேன் என்று பகவானே வந்து விட்டான். அவன் கொடைக்குள்ளே இருக்கான். கொடைக்குள்ளே வந்து நிற்கிறான். பிராமணா வந்து நிற்கிறான். யாகம் பண்ணிட்டு இருக்கான். குட்டையாக இருக்கான். கொடை அதுக்குள்ளே இருக்கான்.
இவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான். பிரஜாபதையே இதம் நாமமா, அவன் வந்துட்டான். வரணும் வரணும், நிந்தனில் அந்தனர் இல்லை, உன்னை போல பிராமணனை பார்க்கல, எங்கேருந்து வரேன்? நான் அநாதை. நான் அநாதனா எல்லாருக்கும் என்ன தெரியும்? பிச்சைக்காரன். இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஆநாதா, எனக்கு மிஞ்சின நாதன் உலகத்தில் இல்லைங்கிறான். நான் தான் விஷ்ணு, விஷ்ணு ஜெகநாதன், ஏகோ விஷ்ணு மகத்பூதம். பக்கத்தில் சுக்கராச்சாரியாரை கிளப்பி விட்டுவிட்டான், தாம் பரமாத்மான்னு காமிச்சுன்னுக்கான். இவன் கேட்குறான், அநாதைங்கிற பார்க்க என்ன இருக்கேங்கிறான், அபூர்வகா. மகாபலி பக்கத்தில் சுக்கராச்சாரியார் நிற்கிறார். ஏ மகாபலி, இங்கே வாடா, எவன் வரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவன் வந்துட்டான்டா. உன் முப்பாட்டன் இரணிகசிபுவை சம்ஹாரம் செய்தவன் இப்போ வந்திருக்கான். அவன் கேட்கறத கொடுக்காதே. இன்னும் வந்த பிராமணன் என்ன வேணும்னே கேட்கலையே, கேள். மூவடி மண்ணுண்டேல் அருள், 3 அடி மண் கொடு, அது போதும்னா, அது என் காலாலேயே அளந்து கொள்றேன்னா. என் காலாலேயே, அதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என் காலாலேயே அளந்துகிறேன்னா. 3 அடி மண் கொடு போதும்னா. இதைத்தான் சுக்கராச்சாரியார் கூப்பிட்டார். பார்த்தியா, வந்தவன் மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டியா, பகவான்னு தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்கிறேன்? 3 அடி மண் கொடு போதுங்கிறான்டா. போதும்னு எந்த மனுஷன் சொல்லுவான்? இன்னும் வேணும், இன்னும் வேணும்பா. இதைத்தான் வெள்ளைக்காரன் ரொம்ப சொன்னா, ஹூ இஸ் மேன், ஹூ இஸ் காட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காடுன்னா. மேன்னா யாருன்னா கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ். கடவுள்னா யாருன்னா கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ், கொடுப்பான் மன்னிப்பான். அதுதான் இவன் கடவுள். இப்போ நீர் என்ன சொல்றீர்? வந்திருக்கிறவன் பகவான். ஓ, கொடுக்கிறவனை தடுக்காதீங்க, அவன் என்ன வேணுமோ கேட்கட்டும். உமக்கு என்ன வேணும்? 3 அடி மண். காமதேனு விட்ட கற்பக விருட்டத்துக்கிட்ட வந்து கௌபீனம் கேட்டாப்புல இருக்கு. கொடுக்குறேன்னா கையில் ஜலபாத்திரத்தை எடுத்துட்டான். சுக்கராச்சாரியார் தடுக்கிறார். வண்டு உருவம் எடுத்து அவனை அந்த ஜலபாத்திரத்தை அடைச்சார். கையில் தர்ப வச்சிருக்கார். தர்பன்னா புல், அது கையை கிழிச்சுரும். அதை எடுத்து குத்தினார். சுக்கராச்சாரியார் கண்ணோடஞ்சு கீழே விழுந்தார். இதை பற்றி விரிவாக அப்புறம் பார்ப்போம். பின்னாலேயும் இந்த 2 பாசுரம் வருது. கையில் பட்டது தண்ணி அளக்க ஆரம்பிச்சாதான் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி அளந்தானா? ஏன் அளந்தான்? தன்னோட உலகம் இவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான், ஓங்குறான். இப்போ நம்ம யாராவது ஓங்கி பேசுகிறா என்ன சொல்கிறோம்? ஏன் இருந்தாலும் ஓங்கி பேசுகிறான்? அவனோட வஸ்துவை அவன் எடுத்து வச்சுருக்கான், அதான் பேசுகிறான்னா. ஒருத்தனுக்கு எப்போ ஓங்கி பேச்சு வரும்னா கையில் விஷயம் இருக்கணும், ஒரு கருத்து, இன்னொரு கருத்து, இவன் விஷயத்தை இன்னொருத்த எடுத்துன்னு இருக்கணும். அப்போ தான் ஓங்கி வரும். ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன்னா இந்த வாமன அவதாரத்தை. ஏன்? இன்னூத்தனை அழித்து தான் வாழணும் நினைக்கிறவன் அதமாதமன். தான் மட்டும் வாழணும் நினைக்கிறவன் அதமன். தானும் வாழணும் பிறரும் வாழணும் நினைக்கிறவன் மத்தியமன். தன்னை அழிச்சுண்டாவது இன்னூத்தம் வாழணும் நினைக்கிறவன் தான் உத்தமன். பார்க்கடல சௌக்கியமாக இருக்கிற பெருமாள், நெட்டையாக படுத்துன்னு இருக்கிற பெருமாள், இப்படி குட்டையை வந்து யாச்சகம் பண்ணானே, அதான் உத்தமன் பேர் பாடி. அவன் நாமாவை சொல், உலகளந்தவன் நாமாவை சொல். ஏ வாமனா, திருவிக்கிரமா, கோவிந்தா சொல்லு, அவன் நாமாவை சொல்லு. பின்னால் பார்க்க போகிறோம். இன்னும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. எதற்காக? இந்திரன் சௌக்கியமாக இருக்கணும்னு பார்க்கடல சௌக்கியமாக இருக்கிற பகவான் வந்தான். அதுதான் சொல்லலாம். மனுஷருடைய எஜனங்களில் அவனை காட்டிலும் ராமனை காட்டிலும் துக்கப்படுபவன் யார் இருக்கிறான்னா புராணத்திலே. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுங்க. உத்தமன் பேர் பாடி, உத்தமன் நாமாவை சொல், பகவன் நாமாவை சொல். சாதாரண மனுஷன் சொல்கிறான், நீங்கள் வந்தேன்னா இந்த கான்வெண்ட்டில் என் பிள்ளைக்கு இடம் கிடைக்கும், இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கும்னா, இவன் என்ன சொல்கிறான்? அல்பன், நான் வர வேண்டாம் சார், என் பேரை சொல்லுங்கோ, அவன் எழுந்திருந்து சீட்டு கொடுப்பாங்கிறான். அழிகிற மனுஷன்லாம் என் பேரை சொல்லுங்கிறான். அப்போ அழிவில்லாத பரம்பொருள் பேரை நம்ம சொல்ல வேண்டாமா? அதான் உத்தமன் பேர் பாடி, அவன் நாமாவை சொல்லுங்கள், திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மோட்சம் பெறுவதற்கு உண்டானது. பாருங்கள், முதல் 3 பாட்டிலே ஆண்டாள் வழிகாட்டி விட்டார்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான், பையத்துகின்ற பரமன் அடிபாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. உத்தமன் நாமாவை சொல்லுங்கள், உத்தமனுடைய பெருமையை சொல்லுங்கள். உத்தமன் நாமாவை சொல், அவன் திருநாமத்தை வாயாலை சொல்லி கொண்டிருங்கள். பின்னாலே சொல்லுகிறாள். அதான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. பகவன் நாமாவை சொல்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடியதை
விட்டு விடுங்கள். நாம் பகவன் நாமாவை சொன்னால்தான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. இப்போ எல்லாரும் மழை காலங்கிற கிடையாது. மாதம் மும்மாறி பெய்யணும். ஒரு நாள் பெய்யணும், அடித்து கொட்டணும். 9 நாள் பெய்யப்படாது, அப்புறம் ஒரு நாள் பெய்யணும், கொட்டணும், அப்புறம் 9 நாள் பெய்யப்படாது, அப்புறம் கொட்டணும். அதான் மாதம் மும்மாறி. அப்படி பெஞ்சாதான் குளத்தில் ஜலம் இருக்கும், நதியில் ஜலம் இருக்கும், 12 மாதமும் பெய்யும். அப்போ அதான் ஜல கஷ்டம் இருக்காது. அன்றைக்கே சொன்ன ஆண்டாள் நாச்சியார், மாதம் மும்மாறி பெய்யணும். ஆமாம், அப்படி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப ஊடுகையல் உகள. அதனால் எல்லா இடத்திலும் மழை பெய்து சுபிட்சம் இருக்க வேண்டும். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. அந்த பசுவினிடத்திலே மடியிலே கையை வைத்து கறக்கின்ற பொழுது கறந்து கொண்டே இருக்க பாத்திரம் பத்தாமல் பால் வந்து கொண்டிருக்கிறதாம். எப்படி என்றால் அந்த வாமன பெருமாளை போல. வாமன பெருமாள் உலகத்தையே அளந்தான். இந்த உலகம் தன்னுது, இவனுது அல்ல. அதனால்தான் பசுபிட ஏன் இந்த இடத்துல வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. வள்ளல் பெரும் பசுக்கள் என்றாள். ஏன் வள்ளல் என்றால் பசுக்களை தனக்காக கொடுக்கவில்லை, தன்னை அழித்து கொண்டு பசுமாடு கொடுக்கிறது, வாமன பெருமாளை போல. அதனால்தான் பெருமாள் வாமனனாக வந்து அவதரித்து உலகத்திற்கு தர்மத்தை நிலைநாட்டிட்டு தான் கிருஷ்ணனா வந்தான். ஏன் கிருஷ்ணனா வந்தான்? பசுமாடு எதுக்கு மேய்ச்சான்? பசுமாடு பாருங்கோ, அது எது நல்லதை சாப்பிட்றதா? வைக்கலை சாப்பிட்றது. நம்ம அரிசியை எடுத்துட்டு நெல்லை எடுத்துட்டு கழிச்சு கட்டின வைக்கலை சாப்பிட்றது. அப்புறம் அரிசியை களையிறோம், அந்த களைஞ்ச கழனீத்தை குடிக்கிறது. அதுக்கு எங்கே நல்ல உணவு தரோம்? எல்லாம் சாதாரணப்பட்ட உணவை தரோம். ஆனால் அது நமக்கு என்ன தருது? பாலை கொடுக்கறது. அது பார்த்தா தன்னை அழிச்சுக்கிண்டு தன்னுடைய ஸ்திதியிலிருந்து தான் எப்பவும் கஷ்டப்பட்டுன்னு பசுமாடு பாருங்க நின்றுட்டே இருக்கும். அதில் பசுமாடு மட்டும் ஆணாக பிறந்திருக்கிற காளமாடு வயலில் போய் உழறதுக்கு வச்சுக்கிறோம். ஆமாம், இன்றைக்கி அந்த டிராக்டர்லாம் வந்ததுனால தான் சிரமமாக இருக்குது. அது வந்ததில் என்னாச்சு? மனுஷாளுக்கு வேலை போச்சு, மாட்டுக்கு போச்சு, மாடு போச்சு, எல்லா விதமான பிரச்சனையும் வந்தது. இதை உண்டு பண்ணதே நம்ம தான். ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொன்னால், வள்ளல் பெரும் பசுக்கள். சுபாவத்திலே நாம் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய தன்மையை புகட்ட வேண்டும். ஆமாம், எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள், ஸ்ரீ ராமபெருமானுடைய யானையை சத்ரு ஜெயனை போலே. அதனால் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்ரீ ராமபெருமானுடைய யானையை எப்படி வென்றது போல, எல்லாவற்றையும் வென்றதோ அதுபோல நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும். நீங்காத செல்வம், அழிவில்லாத செல்வம் நிறைந்திடும்படி குடம் நிறைந்திருக்கும். இந்த குடத்திலே பால் நிறைந்திருப்பது போல நமக்கு அழிவில்லாத செல்வம் யார்? பகவான். அந்த பகவானை நாம் வணங்குவோமே ஆனால் ஓங்கி உலகத்தை அனுப்போம். ஆண்டாள் நாச்சியார் சொன்னது தான் ஏற்கனவே வள்ளுவர் சொன்னார். நாட்காலே நீராடினர், சோம்பல் இல்லாத ராஜா, உலகத்தையே ஜெயிக்கலாம் உலகளந்த பெருமாள் மாதிரினர். திருக்குறளில் வள்ளுவர் எந்த தெய்வத்தையும் சொல்லலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. 610வது திருக்குறள் போய் பாருங்கோ வீட்டில். சோம்பல் இல்லாத ராஜா உலகத்தையே ஜெயிக்கலான்னார். மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. தாவி தாவி அளந்தானாம். ஏன் அளந்தான்? இது என்னுடையது. என்னுடையது என்பது என்ன? எல்லோருக்கும் உடையது. பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன். அதான் பகவான் வந்து அளக்கிறான். தாயை போல பின்னால் சொல்ல போகிறோம். ஆமாம், அதனால் இவன் நம்ம தாயார் கையில் இருந்தால் எல்லா குழந்தைக்கும் தானே கொடுக்குறான். தனக்கு மட்டும் தனக்கே வச்சுக்க மாட்டான். தன்னோட குழந்தைக்கு தான் கொடுப்பான். அதே குழந்தையாகிய நமக்கு கிடைச்சா நமக்கு தான் வச்சுப்பான். அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தாயினுடைய சுபாவம் வர வேண்டும். அதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் என்றால் என்ன பொருள்? எல்லாரும் என்ன நினச்சிருக்கா? வள்ளல்னா பணங்காசு கொடுக்குறவன் தான் வள்ளல்னு. கிடையாது. யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் வள்ளல். ஒருத்தருக்கு பணம் வேணுமா பணத்தை கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஆடை வேணுமா ஆடை கொடுக்கணும். ஒரு பையன் ஸ்கூலில் டேர்ம் ஃபீஸ் கட்டணுங்கிறான்,
வசதி இல்லைன்னா டேர்ம் ஃபீஸ் கட்டணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், திருமங்கல்யம் கொடுக்கணும், பட்டுப்புடவை கொடுக்கணும். அவளுக்கு அங்கே பணம் வேண்டாம், அப்பொழுது அந்த பொருள் வேண்டும். அப்போது ஒருத்தர் பசியாக வர, இந்த பசி இருக்கே பணக்காரன் இல்லை ஏழை இல்லை எல்லாருக்கும் போதும். மத்தியானம் 1 மணிக்கு நம்ம சாப்பிட உட்காடுறோம். அப்போ ஒருத்தர் வரார், நமக்கு தெரிஞ்சவராகவே இருக்கட்டுமே, எனக்கு என்ன பசிக்கிறது அப்படின்னா உட்காருங்கோ, நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்கோ. சரி இருக்கா, இருக்கிறது சாப்பிடுவோம், இல்லை புதுசாகவே பண்ணி போடுவோம், என்ன குறை இல்லையே, எதற்கு குறைப்பட்டுக்கணும்? அதை தான் ஆண்டாள்கிட்ட கற்றுக்கணும். குறை என்பதே இல்லாமல் இருக்கணும். அது எப்படி இருக்கும்? மனதிலே குறை இல்லாமல் இருந்தால்தான் வெளியிலே செயல்பாட்டிலே குறை தெரியாது. அதுதான் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் என்றால் அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். நம் உள்ளத்திலே வள்ளல் தன்மை இருக்கணும். ஒருத்தன் சொல்கிறான், சில பேர் விவரம் தெரியாமல் வச்சனம் சொல்கிறான், எனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, கையில் இல்லை, பொருள் இல்லைங்கிறான். பொருள் இருக்கிறவனுக்கு கொடுக்குற எண்ணம் இல்லைங்கிற, அது அர்த்தம் இல்லை. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நாம் இருப்பதை கொடுப்போம். ரொம்ப பேர் நினச்சிருக்கான், நிறைய இருந்தால் நிறையவே இருக்க வேண்டாம், இருப்பதை நிறைவாக கொடுங்கள். அதுக்கு பேர் தான் வள்ளல் தன்மை. அதிகமான நெடுமானஞ்சியை சொல்கிற போது ஔவையார் சொன்னான், உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோரொக்கல் தலைவன். இருக்குன்னா சாப்பாடு போடுவேன், நான் இல்லைன்னா தான் சாப்பிட்ற போது யாராவது வந்தாய் தன் இலையில் இருக்கிறத பாதி கொடுப்பனான். அவன்தான் வள்ளல். வள்ளல். ரொம்ப பேர் வச்சனத்தை தப்பாக சொல்கிறான். எனக்கு மனசு இருக்குது, மனசு இருந்தால் இருக்கிறத கொடு. மனசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இருக்கிறத கொடு, எங்கிட்ட இதான் இருக்குது, இந்த அப்படி மொத்தம் 10,000 ரூபா வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், இதை பண்ண, இந்த எங்கிட்ட 5,000 இருக்குது, வாங்கிக்கோ, இன்னும் 5,000 ஆட்டை வேணாலும் வாங்கிக்கோ. நம்மள்கிட்ட இருக்கிறத கொடுக்குறோம், ஏன் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லணும்? இருப்பதை கொடுங்கள். அதுதான் வாங்க குடம் நிறைக்கும். நிறைவு என்பது எதிலே இருக்கிறது? உள்ளத்திலே இருக்கிறது. அதான் வள்ளல் பெரும் பசுக்கள் முன் பால் தரும் பெருமையை சொல்லிட்டு, இங்கு சிறு பிள்ளைகளும் தன்னை கொடுத்து கொண்டு நிற்கும் பெருமை. கிருஷ்ணனுடைய சுபாவம் இவற்றுக்கு உண்டானது. அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஆயர்பாடியில் ஏன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது? அவர்களிடத்திலே அவர்கள் பசுவை மேய்த்தார்கள். யாரை போல் கொடுக்க வேண்டும்? மகாபலியை போல் கொடுக்க வேண்டும். அதனால தான் வியாக்கியானத்தில் எடுத்தான், மகாபலி கொடுத்தான், எடுத்துக்கொள், 3 அடி மண் அளந்து கொள். ஆமாம், இதை அருணகிரிநாதர் சொல்கிறார் திருப்புகழில். ஏ முருகா, உங்கள் மாமா 3 அடி மண் கட்டு உலகத்தை அளந்துவிட்டு 3வது அடிக்கு எங்கே போவேன்னு மகாபலிகிட்ட கேட்டான். மகாபலி தன் கிரீடத்தை கட்டி, இதுதான்னா. ஆனால் நீ கவலைப்படாதே, நான் அது சொல்லலை, உன்னோட ஒரு திருவடியை மயிலில் வை, ஒரு திருவடியை தேவாள் தலையில் வை, ஒரு திருவடியை நாக்கில் வை, அப்போ தான் உன்னை பாடுவேன்னு. தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ மாவலிபால் மூவடி கேட்டென்று மூதண்ட முகட முட்ட சேவடி நீட்டும் மருகோன் தன் சிற்றடியேன்னர். அந்த உலகத்தளர்ந்த வாமன பெருமாள், உலகத்தளர்ந்த அந்த வாமன பெருமாளுடைய மருகோனேன்னர். அதுதான் இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்லுகிறோம். நீங்காத செல்வம் நிறைந்து ஓங்கி உலகளந்து அளித்த செல்வமாகையாலே நீங்காது இருக்கக்கூடியது. புண்ணியத்தினால் வரும் செல்வம் இது. சர்வேஸ்வரனுடைய கிருபையினால் வரும் செல்வமோ, அவனுடைய செல்வத்துக்கு காரணமான பிராட்டியும் கிருபையினால் அல்லவா, அவளும் மார்பிலே வந்தாள் அல்லவா பகவான் உலகத்தை அளப்பதற்கு. அதனால் பாபிகளாயிருந்தாலும் புண்ணியவானாயிருந்தாலும் கொல்லத்தக்கவனாயிருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் குணவானாய் கிருபை செய்யக்கூடியவன். அதைத்தான் எல்லாரும் உணருங்கள். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள், ஓங்கி உலகளந்த உத்தமன் நாமாவை சொல்லுங்கள். நீ பாவியாக இரு, புண்ணியம் செய்தவனாக இரு, எப்படி வேண்டுமானாலும் இரு, இது அல்ல, பகவன் நாமாவை சொல்லுங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் நாமாவை சொல்லுங்கள். ஏ வாமனா, ஏ திருவிக்கிரமா என்று சொல்லுங்கள். ஏ ஸ்ரீதரா, ஏ கேசவா என்று அவனுடைய நாமாவை சொல்லுங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவனுடைய நாமா என்னெல்லாம் இருக்கோ சொல்லுங்கள். ஏ கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா என்று அவனுடைய திருநாமாவை சொல்லுங்கள். பின்னாலும் சொல்ல இருக்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார்.
அதனாலே தெரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நாம் வள்ளலாக எதில் இருக்க வேண்டும்? நாம் மட்டும் நாமாவை சொல்லக்கூடாது. பகவன் நாமாவை எல்லோரும் காது கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், சொல்லுங்கள், பகவத் குணத்தை சொல்லுங்கள், வள்ளலாக இருங்கள். நீங்கள் மட்டும் ஜெபம் செய்யாதீர்கள், எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். இந்த நாமாவை, பகவன் நாமாவை எல்லோரும் ஜெபிக்கட்டும். ஜெபித்தால் தான் சுகமாக இருப்பார்கள். கல்விச்சாலைக்கு செல்லும் பொழுது குழந்தையை சொல்லுங்கள், நாமாவை ஜெபி, உனக்கு நல்ல விதமாக கேள்வி வரும், நீ நல்ல மார்க் வாங்குவாய். உத்தியோகத்துக்கு ஒருவன் போகிறானா, நாமாவை ஜெபி, உனக்கு நல்ல செல்வம் வரும் என்று சொல்லுங்கள். ரிட்டையர் ஆனவன் திண்ணையில் இருக்கானா, நாமாவை ஜெபியுங்கள், உங்களுக்கு உடம்பு தேக ஆரோக்கியம் இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவன் நாமாவை சொல்லுங்கள், அந்த நாமாவை ஜெபியுங்கள். அந்த நாமாவை ஜெபிப்பதனால்தான் நாம் சௌக்கியமாக இருப்போம். நம்மை தேடிக்கொண்டு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். எல்லோரும் வள்ளலாக இருங்கள். பகவன் நாமாவை கொடுப்பதிலே பசு எப்படி பாலை பொழிகிறதோ அதை போல் நாமாவை சொல்லுங்கள், அதுதான் நம்மை காப்பாற்றும் என்று கூறி பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை பையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.